தேவனே, என் இருட்டை நீர் வெளிச்சமாக்கினீர். என் விளக்கை நீர் எரிய செய்தீர். என் விளக்கை ஏற்றுகிறேன். இந்த உலகம் என்கிற இருட்டிலே, செல்வம் என்கிற இருட்டிலே, உறவுகள் பந்த பாசங்கள் என்கிற இருட்டிலே என் வாழ்நாள் இணை செய்து விட்டது. இவ்வளவு நாள் கடந்து விட்டது. ஆனால் இதை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கிறது, இன்னொரு நாடு இருக்கிறது. நான் பிறந்த இடம், நான் வந்த இடம் வேறு. நான் அந்த மேல உலகத்திலிருந்து, விண்ணகமாகிய தாய் நாட்டிலிருந்து இந்த மண்ணகமாகிய சரீரமாகிய வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் இதுதான் என்னுடைய நாடு, வீடு, பந்தம், பாசம், உறவுன்னு சொல்லி நான் அறியாமல் வாழ்ந்து விட்டேன். ஆனால் உண்மையான என்னுடைய சொந்த வீடு மேலே தான் இருக்கிறது. என் உறவுகள் நீதிமான்களுடைய கூட்டம், பரிசுத்தவான்களுடைய கூட்டம், புனிதர்களுடைய கூட்டம், தூதர்களுடைய கூட்டம் எல்லாம் மேலே தான் இருக்கிறது. உண்மையான உறவுகள், அழியாத உறவுகள், நித்தியமான உறவுகள் எல்லாம் மேலே தான் இருக்கிறதப்பா. தற்காலிக உறவுகள் மட்டும்தான் இந்த மண்ணகத்திலே இருக்கிறது. அதனால் நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை இன்னும் நான் உணரவில்லை, சிந்திக்கவில்லை. நான் மேலிருந்து வந்தவர். இந்த உடலுக்குள்ளே, இந்த பூமியிலே ஒரு தற்காலிக வாழ்க்கைக்காக, ஏதோ ஒரு வேலைக்காக, ஏதோ ஒரு ப்ராஜெக்டை நிறைவேற்றுவதற்காக, முடிப்பதற்காக இந்த உடலுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த உடலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அபிஷேகத்தில் ஆவியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். இறைவா, கடவுள் பரிசுத்த ஆவியானவரே, தேவனே, நீர் எழுந்தருளி வாருடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை என்மேல் வரவிடும். திவ்ய பிரகாசமே, சுடர்விடும் நட்சத்திரமே, ஒளி விளக்கே, உங்களுடைய கதிர்கள் என் மீது என்ன செய்யட்டும், பலமாய் இறங்கட்டும். உங்கள் இருதயத்திலிருந்து பேசுங்கள். இருதயத்திலிருந்தான் அவரோடு நீ பேச முடியும். அவர் பேசுகிறதை உங்கள் இருதயத்திலிருந்தான் நீங்கள் உணர முடியும். கடவுள் மனிதன் நான் பேசுகிறது போல வந்து உங்களுக்கு முன்னால் நின்று பேசுகிறவர் அல்ல. அவர் அரு ரூபம், ஒளி ரூபம். இருதயத்திலே பேசுகிறதை நீ கேட்க முடியும். நீ இருதயத்திலிருந்து அவரோடு பேசி பழகு. பேசு பேசு. சும்மா கூச்சல் எழுதுறது, சத்தம் போடுறது, கத்துறது, அழுகிறதெல்லாம் வீண், வேஸ்ட்டு. அது எந்த பலனை, எந்த புரோஜனத்தையும் கொடுக்காது. காத்துரு. அவர் பேசுகிறதுக்காக காத்துரு. நீ பேசிட்டு அவர் பேசும் வரை காத்துரு. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன. தெய்வமே, யாரிடத்திலே செல்வோம்? யாரிடத்திலே போவோம்? நாங்கள் தவறான வழியிலே போய்விட்டோம். மத போதகரிடத்திலே போய்விட்டோம். எங்களுடைய குலதெய்வங்களிடத்தை போய்விட்டோம். உங்களுடைய சீடர்கள், பரிசுத்தவான்கள், புனிதர்கள், இவங்களை உருவத்தை, இவங்களுடைய கோயில்களை தேடி போய்விட்டோம். ஆனால் இப்பொழுது உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்மை நாடி வந்திருக்கிறேன். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் இடமன்று உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா,
அவரை ரசியுங்கள். ஆண்டவர் நல்லவர் என்பதை ரசியுங்கள். எவ்வளவு பொறுமை உள்ளவர்! நாம் செய்த எல்லாத்தையும் சகித்து கொண்டு நமக்கு நன்மை செய்வதற்காக காத்திருக்கிறான். உன் பக்கத்திலே இருக்கிற, உனக்குள்ளே இருக்கிறான். வணங்குங்கள். அன்னால் அந்த குழந்தையை கடவுளுடைய பாதத்திலே அர்ப்பணித்து அவரை தொழுது கொண்டார்கள். நீங்களும் உங்கள் ஆவி, ஆன்மா, உடல், உங்களுடைய அறிவு, உங்களுடைய தாளந்துகள், திறமைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, மக்கள், உங்களுடைய சம்பளம், உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாவற்றையும் இறைவா ஒரு சமர்ப்பணம் செய்கிறது. என் இஷ்டத்திற்கு, என் விருப்பப்படி எதையும் செய்யாமல் உங்கள் விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி வாழும்படி எல்லாவற்றையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் அறிவை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீ தந்த ஆற்றலை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீ தந்த ஆன்மா, ஆவி, உடல், மனம், அறிவு எல்லாவற்றையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். சரண்டராகிறேன். அன்னால் அந்த குழந்தையை அர்ப்பணிப்பது போல நானும் என் குழந்தையை அர்ப்பணிக்கிறேன். உங்கள் குழந்தை, என் குழந்தை கிடையாது. இந்த நிமிஷத்திலிருந்து அது உங்கள் குழந்தை. இந்த நிமிஷத்துலேருந்து அது என் மனைவி கிடையாது, உங்கள் பிள்ளை. நீங்கள் தந்திருக்கிறீங்க. உங்கள் பிள்ளையை நான் நல்லா வச்சுக்கணும், கலங்காமல் வச்சுக்கணும். அவங்க என்னை துக்கப்படுத்தினாலும், சண்டை போட்டாலும், என்னை பிரச்சனை பண்ணாலும், அவங்கள நான் பிரச்சனை பண்ணாலும் துக்கப்படுத்தாமல் நான் நேசி வச்சுக்கணும்ப்பா. இறைவா, இதுவே என்னுடைய பணி, இதுவே என்னுடைய கடமை. இதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். தெய்வமே, முறுமுறுப்பு, கோபம், வறுமம், வைராக்கியம் எல்லாவற்றையும் இப்பொழுது நான் தூக்கி எறிந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் நான் இப்பொழுது அப்புறப்படுத்தி விடுகிறேன். புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். சோதனைகள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாம் என்னை மாற்றுவதற்காக, என்னை உருமாற்றுவதற்காக. அப்படியே முழங்கால் படிவிட்டு தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து அந்நாளை போல நாம் அவரை தொழுது கொள்வோம். அர்ப்பணித்து எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணி நாம் அவரை தொழுது கொள்வோமா? இதை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இங்கே இயேசுவானவர் அந்த ஸ்நாபக அருளப்பு யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறி தன்னை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது வானம் பிறந்தது. இவரே நண்பார்ந்த மகன், இவரிலே நான் பூரிப்படுகிறேன். என் விருப்பத்தை, என்னை சந்தோஷப்படுத்துகிற மகன், என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற மகன், என் சித்தத்தை செய்து முடிக்கிற மகன் என்று சொல்லி அசரி குரல் கேட்டது. உனக்கும் கேட்கும். நீ அர்ப்பணிக்கின்ற பொழுதும் நான் அர்ப்பணிக்கின்ற பொழுதும் இந்த குரல் கேட்கும். யார் அர்ப்பணித்தாலும் இந்த குரல் கேட்கும். யார் அர்ப்பணித்தாலும் பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு இடம் தவம் பண்ணுகிற இடம். தவம் பண்ணுகிற இடம், தொழுகை பண்ணுகிற இடம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறார். எந்த இடத்திலே அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அர்ப்பணிக்கிற இடத்திலே வந்து ஆசீர்வதிக்கிறார். ஒப்புக் கொடுக்கிற இடத்திலே வந்து ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் அங்கே செல்லுகிறது. ஆனால் அர்ப்பணம், சமர்ப்பணம் தேவனை நீ இருக்கிற இடத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இங்கே தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. தேவனே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனே உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவனே உன்னுடைய தண்ணீர் தொட்டியை ஆசீர்வதிக்கிறார். தேவனே உன் மனைவியை ஆசீர்வதிக்கிறார். தேவனே உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். நீ ஒப்புக் கொடுக்கும்போது தேவனே உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவனே நீ வேலை செய்கிற இடத்தை, நீ வேலை செய்கிற இடத்துல ஆசீர்வதித்து உன்னை அந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்துகிறார். நீ பெற்றெடுத்த இடத்திலே தேவன் உன்னை உயர்த்துகிறான். நீ வேலை செய்கிற இடத்திலே தேவன் உன்னை உயர்த்துகிறான். நீ கால் வைக்கிற இடத்துல நீ மேன்மையாக இருப்பார். நீ மேன்மை மிக்கவனாக இருப்பார். நீ கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது, நீ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது உன்னுடைய ஏழ்மையான வாழ்க்கை செழிப்பான, துக்கமான வாழ்க்கை சந்தோஷம் ஆனந்தமாய் மாறும். உன் அழுகை சிரிப்பாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் தோல்வி ஜெயமாய் மாறும். காரணம், நீ கடவுளுடைய பிரதிநிதி. காரணம், தேவன் உன் மீது தன்னுடைய முத்திரையை வைத்திருக்கிறார். மோசே, நான்
எகிப்து பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற பார்வோனுடைய மகன் என்று அந்த முத்திரையை காட்டிய பொழுது, கழுத்தில் கிடக்கக்கூடிய அந்த சின்னத்தை காட்டிய பொழுது அந்த கொள்ளையர்கள் பயந்தடித்து ஓடினார்கள். இதுபோல நீ அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆவியானவருடைய முத்திரை உண்மையில் வருகிறது. அச்சாரமாய் அவருடைய முத்திரை இடுகிறார். இந்த முத்திரையை பார்த்தவுடனே, இந்த அபிஷேகத்தை பார்த்தவுடனே இந்த உலகம் நடுங்குகிறது, பசாசு பணிகிறது, தீமை உனக்கு முன்பாக நடுங்குகிறது, தீமை உன்னை பணிகிறது, தீய சக்திகள் உன்னை பணிகிறது, தீய மனிதர்கள் உனக்கு முன்பாக பணிவார்கள். உன் மேல இருக்கக்கூடிய அந்த அபிஷேக முத்திரை உனக்கு முன்பாக எல்லாத்தையும் பணியை செய்கிறது. உனக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக எப்படி பிசாசுகள் பணிந்ததோ, இயேசுவுக்கு முன்பாக எப்படி இயற்கைகள் பணிந்ததோ, காரணம் அவர் அர்ப்பணமானவர். லேகியோன் பிசாசு பிடித்தவன், அந்த ஆவிகள் அவரிடத்தில் பேசியது, இயேசுவே உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க முடியாது, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த அர்ப்பணமானதற்கு இருக்கக்கூடிய பவர் சக்தி. இந்த படைப்புகள் அனைத்தும் உன்னை கனம் பண்ணும், உன்னை கனம் பண்ணும். பரலோகம் உனக்கு மதிப்பளிக்கும். என்னை கனப்படுத்துகிற இடத்திலே நான் உங்களை கனப்படுத்துவேன். மனிதர் முன்பாக என்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னால், என்னை அறிக்கை பண்ணுவேன். தேவ தூதர் முன்பாக உங்களை கனப்படுத்துவேன், தேவ தூதர் முன்பாக உங்களை அறிமுகப்படுத்துவேன். இது நீ இப்பொழுது சுதந்திரமாய் வழிபடுகிறாய். இங்கே பாடல் இல்லை, இங்கே மியூசிக் இல்லை, இங்கே ஆரவாரம் இல்லை, கூச்சல் இல்லை, மௌனம், அமைதி. இந்த மௌனத்திலே தான் நீ இறைவனை காண முடியும். இந்த அமைதியிலே தான் இறைவன் உன்னில் வெளிப்படுகிறதை, செயலாற்றுகிறதை நீ பார்க்க முடியும். இங்கே இருக்கிறது அமைதி, இங்கே இருக்கிறது ஓய்வு, இங்கே இருக்கிறது இளைப்பாற்றி. பெரும் விலை கொடுத்த இயேசு ராஜாவை, ராஜாதி ராஜாவை, நான் உங்களை முத்தம் செய்கிறேன், உங்களை தொழுது கொள்கிறேன். உன் காயங்களை நான் முத்தம் செய்கிறேன். ஈட்டியால் குத்தப்பட்ட உடைய லாவை முத்தம் செய்கிறேன். சிலுவை சுமந்த தோலை நான் முத்தம் செய்கிறேன். தலையில் முன்மொழி சூடப்பட்ட உடைய காயங்களை நான் முத்தம் செய்கிறேன். நேசிக்கிறேன் அப்பா. இந்த அளவுக்கு இந்த உலகத்தில் என்னை நேசித்தவர்கள் யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. இந்த மன்னகத்தில் நீர் நேசிக்கிற அளவுக்கு என்னை நேசிக்கக்கூடிய யாரும் இல்லை. ஆனால் விண்ணகத்தில் உள்ள என்னை உண்டாக்கிய படைத்தவராகிய நீர் மட்டும்தான் என்னை நேசிக்கிறீர் என்பதை, அன்பு செய்கிறீர் என்பதை, என்னை அரவணைக்கிறீர் என்பதை, நான் விலகி தூர போனாலும் என்னை விட்டு தூர போகாது என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிற தகப்பன் என்பதை நான் உணர்ந்து முத்தம் செய்கிறேன். உம்மை தொழுது கொள்ளுகிறேன். இனி உம்மை அதிக நேசிப்பதும் தொழுது கொள்வதும் தான் இந்த மண்ணுலகத்திலே எனக்கு அதிகமான பணி வேலை என்பதை நான் உணர்ந்து நான் உம்மை வழிபடுவேன், வாழ்வேன். உம்மை சந்தோஷப்படுத்துவதற்காகவே வாழ்வேன். என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக சகலத்தையும் துறந்து தன்னை வெறுமையாக்கி தன்னை அவமான கோலத்திலே இந்த பூமியிலே நின்றீரப்பா. நீர் அவமானப்பட்டது, நீர் இழிவுபடுத்தப்பட்டது, காரி துப்பப்பட்டது, நீர் ஏளனம் பண்ணப்பட்டது எல்லாம் என்னை மேன்மைப்படுத்த, என்னை மீண்டும் தேவ சாயலை அடைவதற்காக, அந்த விண்ணக சாயலை அடைவதற்காக, அந்த விண்ணக வீட்டிலே நான் மீண்டும் வந்து அமர்வதற்காக நீர் எனக்காக காட்டிய அன்பு, எனக்காக செய்த தியாகம், பலி, இதை மறந்து, இதை நினைக்காமல் எதையெல்லாமோ நான் மண்டையில் வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், எதையெல்லாமோ யோசித்து நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்.
என்னையே நான் காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன், துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் சிலை வழிபாடு என்பதை இப்பொழுது நான் உணர்கிறேன். கவலை ஒரு சிலை வழிபாடு, பிரச்சனையை நான் மனதிலே வைத்திருப்பது ஒரு சிலை வழிபாடு, இந்த உலக சந்தோஷத்தை, உலக செல்வங்களை மனதிலே வைத்திருப்பது சிலை வழிபாடு என்பதை நான் உணர்கிறேன். தெய்வமே, நீ இருக்கிற இடத்துல நீ எதையும் வைக்க மாட்டேன், கவலையை வைக்க மாட்டேன், செல்வத்தை வைக்க மாட்டேன், உலக மனிதர்களை, உலக உறவுகளை நான் வைக்க மாட்டேன். நீர் மட்டும் என் அரண்மனையிலே, என் மன ராஜ்யத்திலே நீர் அரசாளும்படி உமக்கு என் இதயத்தை நான் கொடுக்கிறேன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. அதிலே நான் வாசம் செய்ய வேண்டும், அதிலே நான் அமர வேண்டும், அதிலே இருந்து நான் உனக்கு அன்பை காட்ட வேண்டும். என் கருணையை உனக்கு நான் வெளிப்படுத்த வேண்டும். நான் உனக்கு செய்கிற சகல நன்மைகளையும் நீ பார்த்து பார்த்து நீ மகிழ வேண்டும். உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? கடவுள் உந்த பணத்தை கேட்கவில்லை, எதற்கு? உன் இதயத்தை மட்டும் கேட்கிறார். அப்படியே கண்களை மூடியவாறு ஒரு சில நிமிடம் தியானத்தில் அமருவோமா? ஒரு சில நிமிடம் அப்படியே தவத்தில் அமருவோமா? பவுல் சபைக்கு எழுதும்போது கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள். அது நிலையானது, அது அழியாதது. அது எல்லாம் இந்த உலகத்திலே உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடியது, உன் மாண்பை உயர்த்தக்கூடியது, உனக்கு இந்த பூமியிலே மரியாதையை தேடித்தரக்கூடியது. அந்த மேலான செல்வங்கள், அந்த பொன் ஆவரணங்கள், அன்பு, நல்ல பண்பு, தெய்வீக தன்மை, சுவாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம், உயர்ந்த வஸ்துக்கள், உயர்ந்த அணிகலன்கள், உயர்ந்த ஆவணங்கள், இதை அணிந்தால் இந்த மன்னகம் உனக்கு முன்பாக மண்டியிடும். இதுதான் நான் சொன்ன இந்த பரிசுத்தவான்கள், புனிதர்கள், தேவனுடைய அப்போஸ்தலர்கள், தேவ தூதர்கள், இவர்களிடத்தில் நிறைந்திருப்பது இதுதான். இதற்குத்தான் பிசாசு நடுங்குகிறான். இதை கண்டுதான் பிசாசு அஞ்சுகிறான். உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உனக்கு மேலும் உன் வலதும் இடதும் தேவனுடைய ஒளியானது உன்னை மூடியிருக்கிறது. நீ ஒளிக்குள்ளே இருக்கிறாய். உனக்கு உள்ளேயும் ஒளி, வெளியேயும் ஒளி. உன்னை சுற்றிலும் உனக்கு மேலேயும் கீழேயும் அந்த ஒளிமயமான மேகம், கடல் உன்னை மூடி இருக்கிறது. நீயே ஒரு ஒளிதான். இந்த உலகத்திற்கு ஒளி நீ, இந்த உலகத்திற்கு வெளிச்சம் நீ, இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டிய நீ, வெளிச்சம் கொடுக்க வேண்டிய நீ. எழுந்து எழுந்திரு, எழுந்து ஒளி வீசு, எழுதி பிரகாசி. உன் ஒளி பெரியது, உனக்குள் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் பெரியது. இருள் உன்னைக்கு முன்னால் நிற்க முடியாது, காரியில் உனக்கு முன்னால் நிற்க முடியாது. கர்த்தருடைய மகிமை உன்னையில் உதித்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இந்த உள்ளார்ந்த மனுஷனிலே, உன் ஆன்மாவிலே உதித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு சூரியன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு, பயிர், மிருகங்கள், உயிரினங்களுக்கு பூராம் சக்தி கொடுக்கிறதோ, இதுபோல இந்த உலகத்தில் படைப்பு அனைத்திற்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஒளி.
படைப்பு அனைத்திற்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய, பராமரிப்பு கொடுக்கக்கூடிய, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, போஷிக்கக்கூடிய நீ பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது ஏது செய்வது என்று கலங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உனக்கு முன்னால் பசியாயிருக்கிற அனைத்திற்கும் பசியாற்றக்கூடிய நீ பசியாயிருக்கிறாய். தாகத்தோடு இருக்கிற அத்தனையுடைய தாகத்தை தீர்க்க வேண்டிய நீ தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அழுகிற கண்ணீரை துடைக்க வேண்டிய நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். எல்லாரையும் சிரித்து மகிழ்விக்க வேண்டிய நீ துக்கப்பட்டு கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எலும்பு, உன் பலனை தரித்துக்கொள். எலும்பு, உன் ஆற்றலை தரித்துக்கொள். அவர் பாதத்திலே காத்திரு. தீங்கு நாள் வரும்போது அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாபடி நீ ஆண்டவர்களே ஒரு சத்துவத்திலே பலனடை. அவர் தருகிற சர்வ ஆயுதத்தை நீ அணிந்து கொள். நீ ஆயுதம் இல்லாமல் நிர்வாணியாக இருக்கிறாய். உனக்கு ஆயுதம் தேவை. நீ ஆயுதத்தை நீ அணிய வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்துக் கொள்ள வேண்டும். பொல்லாங்கன், சாத்தான், தீயவன், தீமை செய்கிறவன், தீய சக்தி அவன். நீ நல்ல சக்தியை அடைய வேண்டும். காத்திரு. அந்த சக்திக்காக இறைவனிடத்திலே காத்திரு. தவம் பண்ணு. நீ பலனடைவாய். நீ சக்தி பெறுவாய். நீ எல்லா தீய சக்திகளும் பொல்லாத ஆவிகளையும் சேனைகளையும் நீ முறியடிப்பாய். நன்றி தகப்பனே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவை நல்ல தகப்பனே, இந்த அர்ப்பண வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பாதத்திலே அமர்ந்து எங்களை அர்ப்பணித்து உங்களுடைய ஆசையோடு, உங்களுடைய வழிநடத்தோடு, உங்களுடைய ஆலோசனையோடு இந்த பூமியிலே எங்களை வாழ வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் ஏற்கனவே சொன்னேன், கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஆவி, ஆன்மா, உடல், நமக்குன்னு இருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் அவர் கொடுப்போம். நல்ல தகப்பனே, உங்களுடைய சன்னிதானத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் தான் பணி செய்கிற வாழ்கிற இந்த ஒவ்வொருத்தரும் நிறைந்த துன்பம் நிறைந்த உலகத்திற்குள்ளே போகிறார்கள். ஓநாய்களுக்குள்ளே மத்தியிலே போகிறார்கள். ஆண்டவரே, பொல்லாங்கன் அதிகமாய் கிரியை செய்கிற இடத்திற்குள்ளே போகிறார்கள். உமக்கு அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் உமக்கென்று வேறு விரித்து விட்டீரையா? இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை வேறு விரித்து விட்டேன் என்று யோவான் 15:19 சொல்லப்பட்டபடி இன்று இவர்கள் ஒப்புக் கொடுத்த இந்த அர்ப்பணத்தை, இந்த அர்ப்பணிப்பை எங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன். இவர்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்களும் அல்ல. உண்மை சார்ந்தவர்கள், உமக்குரியவர்கள். ஏதோ கடைசியாக இறுதியாக தலைவலியில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் உமக்குரியவர்கள் என்பதை பிதாவே நீர் இயேசுவோடு இருந்தது போல, ஆவியானவரே நீர் இயேசுவோடு இருந்தது போல ஏதோ உங்கள் பிள்ளைகள் உங்களுக்குள்ள இருந்து, குடும்பத்துக்குள்ளே இருந்து அவர்கள் செய்கிற கையீட்டு செய்கிற வேலைகள், தொழில், வியாபாரங்கள் அனைத்திலும் நீர் இருந்து உங்கள் பிள்ளைகளை நீர் வழிநடத்துகிறார். அனைத்திலிருந்து வரக்கூடிய தீமைகள், பொறாமைகள், கண்திஷ்டிகள், வன்கண்கள் எதுவும் உங்கள் பிள்ளைகள் அணுகாது நீர் பாதுகாத்துக் கொள்கிறார். எல்லா தீயவனுடைய கடைகளிலிருந்து, தீமையிலிருந்து உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பிரசனம், உங்களுடைய மேகம், உங்களுடைய இரத்தம் வேலையெடுத்து பாதுகாக்கட்டும். உங்களுடைய அபிஷேகம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை வாளாகல்ல, தலையாக, கீழாகல்ல, மேலாக வைத்து நீர் ஆசீர்வதித்து இந்த பூமியிலே மற்ற ஜனங்களை காட்டிலும் இவர்கள் சிறப்பானவர்களாக, உடல் ஆரோக்கியம், மன சாந்தியும் சமாதானம் நிறைந்தவர்களாக இருக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். வெண்மரது எங்கி மரபு சம்பி போத்தனா சல்கியா ரியாக்கரபதி பிரபு சல்வியா
உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் 7 வழியாய் புறப்பட்டு ஓடுவார்கள். ஓடும்படி பரலோக தூதர்கள் உம்முடைய பரிசுத்த மேகம் உமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சிந்திய ரத்தத்திற்குள்ளே காயங்களுக்குள்ளே உமது பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் உண்கிற உணவை குடிக்கிற நீரை ஆசீர்வதித்து இந்த உணவும் தண்ணீர் இந்த உடலுக்கு இரத்தமாக, கொழுப்பாக, மச்சையாக, சக்தியாக இந்த உடலுக்கு அனைத்து விதமான செல்களுக்கும் உயிரளிக்கக்கூடியதாக மாறட்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். ஆசீர்வதிக்கிறேன். நீ உண்கிற உணவை குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதின் வார்த்தையின்படி உண்கிற உணவும் குடிக்கிற தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படுவதா. இவர்கள் போகிற இடங்களெல்லாம், இவர்கள் அமர்கிற இடங்களெல்லாம், வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படுவதா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் உமது பிள்ளைகளோடு இருக்கிறதை இந்த உலகத்தை சார்ந்து வாழ்கிற, உலகத்துக்கு முன்னால் போகிற மக்கள் பார்க்கும்படி அறிவு கண்களை திறந்த அன்னால் இந்த குழந்தையை தேவாலயத்தில் ஒப்புக்கொண்டது போல இந்த தூயாவி திருத்தலத்திலே உமது பிள்ளைகளின் குடும்பங்களை ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மையும் எல்லா புகழும் உமக்கே உரித்தாகட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனா இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழிநடத்தவும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.